ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராகவே இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் வந்து என்னால் வந்து எடுத்து போட முடியல. ஸோ அதோட ரீசன் வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய வீடியோ விளாகும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, அதனால் பூஜை பாத்திரம்லாம் எழுந்தோடனே விலைக்கு கழுவி வச்சாச்சு. ஸோ மார்னிங் வந்து பாப்பாவுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து இன்றைக்கி அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வேலை அதிகமாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரைஸும் வந்து விசில் வந்துருச்சு. அடுத்து பாப்பாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நேற்று வச்ச இட்லி வந்து இருந்தது. ஸோ அதை உதுத்துட்டு வந்து உப்புமா வந்து செஞ்சுட்டேன் பாப்பாவுக்கு. ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு தலைவாரி விட்டேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க. பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். ஏன்னா வந்து ஸ்கூலில் குழந்தைங்கள்லாம் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு ரொம்ப டயர்டாகி வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் பாப்பாவுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காக பசிக்குதுன்னாங்க. பிஸ்கெட்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து 2 தோசை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார் இருந்தது. ஸோ அது கொடுத்துட்டு பூஸ்ட் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அது பாப்பாவோட பூஸ்ட்டு. உனக்கு தான் ஃபுல்லாக கொடுத்துட்டேனா இல்லையா? அவள் குடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிவிட்டு அவள் தங்கச்சி பங்கு எடுத்து அவளே குடிக்கிறா. வேணாண்ணா விடுமா, நீயே குடிமா. அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்கன்னா வேண்டாம், நம்ம கூப்பிட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், விடுங்க. அவள் நீ கூப்பிட்டாலும் வரமாட்டா, கண்டுக்கவே மாட்டேங்கிறாம்மா. நீ சாப்பிடு கண்ணு. அக்கா பால் வச்சிருக்காங்க. அக்கா கிட்ட போய் பால் வாங்கி குடிங்க. அம்மா வேண்டாம்மா, பாப்பாக்கு வேண்டாம்மா. பாப்பாவுக்கு என்ன வேணும்? பெல்பம் வேணுமா? இப்போல்லாம் என்னன்னு தெரியல. ஒரு வாரமாக பெல்பம் சாப்பிட கற்றுக்கிட்டு நான் கூடும்போதெல்லாம் பெல்பம் தான் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க மேடம். நல்ல விஷயத்தெல்லாம், ஹெல்த்தியான விஷயத்தெல்லாம் எதையும் சாப்பிட்றாதீங்க சரியா? தோசை சாப்பிடாம அப்படியே விட்டுட்டாம்மா. எங்கள் சின்ன பாப்பாவோட தோசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காயுது. அப்படியே போட்டு வச்சுட்டாங்க தோசையை. அவங்க சாப்பிடவே இல்லை. அதுவும் பாருங்கள், இவங்க தோசையில் வந்து ஃபோக்கில் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஃபோக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக வந்து வீடியோஸ் வந்து என்னால் வந்து போட முடியல. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா 6th ஹையர் செகண்டரி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் போகுது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கூட இருந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் எக்ஸாம்ஸே எழுதிட்டு முடிச்சுட்டு வந்து புக் பேக் எல்லாம் எதுவுமே மேக்ஸிமம் கேட்கவே இல்லை. எல்லாம் புக்குக்குள்ளேருந்து கேட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மெமரி போயம் எங்களுக்கு ஒன்று சொன்னாங்க. லாஸ்ட் டைமில் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா வேறு மெமரி போயம் வந்து இருந்தது. ஏதோ தெரியாதனமா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்ற மாதிரியெல்லாம் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க தான் இப்படி புலம்புறாங்க போல இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கால் பண்ணி கொடுத்தா பாப்பா. அவங்களும் வந்து அதே தான் சொன்னாங்க. அப்படின்றதுனால பாப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து அவங்கள வந்து படிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, சாட்டர்டே. நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது. பட் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நாளைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இன்றைக்கி வந்து பாப்பா வந்து நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் படிச்சுக்கிறேன். சோஷியலுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம்ஸ் வந்துருந்தது. ஒரு நாளுக்கு 2 எக்ஸாம்ஸு. அதுவும் புது சிலபஸ் படிக்கும்போது அது ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுதும்போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்துச்சு. அதனால நானும் வந்து எதுவும் சொல்லலை பாப்பாவுக்கு. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணிடலாம், தயார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு டைமும் பாப்பா கிட்ட வந்து எக்ஸாம்ஸ்க்கும் சைட் பை சைடு அப்படியே வந்து எழுதி போடுறதெல்லாம் படிப்பாப்பான்னு சொல்லும்போது அவங்க லாஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு இப்போ தான் அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. அதான் எங்கள் பாப்பா சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கும் தெரியுது உனக்கும் தான் தெரியுது, 2 பேரும் தான் சஃபர் ஆகிறோம் இதில். ஸோ அதனால வந்து இந்த 2 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால வந்து ஈவினிங்க்கு அப்புறம் தான் வந்து வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்தது. ஏன்னா வந்து இன்றைக்கும் சப்போஸ் எக்ஸாம்ஸு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா வீடியோஸ் வந்து போட வேணாம், நாளைக்கு சாட்டர்டே ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும், அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் பாப்பா வந்து இல்லை, இந்த 2 நாள் எக்ஸாம் இல்லை, டைரெக்டாக வந்து செகண்ட் மட்டும்தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்றதுனால
சரி ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனாவது வந்து கொடுக்குற மாதிரி ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:50 ஆகுது. பாப்பா வந்து இன்னைக்கு படிக்க மாட்டேன், இன்னைக்கு ஃபுல்லாக விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாட கிளம்பிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு இட்லி உப்புமா வந்து உதுத்து செஞ்சுருப்பேன். ஸோ அதுக்கு வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்குது. முட்டை பணியாரம் ஊற்றலாம் அப்படின்னா, பட் பாப்பா வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஈவினிங் வந்து தோசை சாப்பிட்டாங்களா, முட்டை பணியாரமும் வேணாம் தோசையும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அப்படியே விட முடியாது இல்லையா, நைட்டு தூங்கும்போது பாப்பாவுக்கு ஒரு தோசையாவது ஊற்றி கொடுக்கணும். குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்களுக்கு மதியானம் வந்து அவங்கள வந்து தூங்கவே விடலை. ஏன்னா நைட்டெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் தூங்கிட்டாங்க அப்படின்னா நைட்டு வந்து எங்களை தூங்கவே விடுறது கிடையாதா. நம்ம வந்து டயர்டாக தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க தூங்க விடாமல் விளையாண்டுட்டு அங்கிட்டுக்கும் இங்கிட்டுக்கும் நடந்துட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட விளையாண்டுட்டு இருக்கிறதுனால வந்து நமக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறதுனால பாப்பா வந்து இன்னைக்கு தூங்கவே விடலை. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துச்சு பாப்பாவுக்கு. நான் வந்து சட்னியை வந்து அப்படியே வதக்கிட்டு அப்படியே அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் சரி மொபைல் பார்க்கலாம், அப்படியே குட்டி பாப்பாவையும் தூங்க வச்சிடலாம். பெரிய பாப்பா வந்து விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாப்பாவோட உட்காந்து மூவி பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து என்னோடய பிளானு. ஒருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு கை பக்குவத்தில் ஒரு மாதிரி செய்வாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டு அதில் வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது வந்து அரைக்கும் போது டேஸ்ட் வந்து இந்த டேஸ்ட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி வச்சுருக்கேன். குஷி பாப்பா தூக்கம் வருதா? பாப்பாவுக்கு டைப்பர் எடுங்க, டைப்பர் எடுங்க. போறா பாரு, அவளோட டைப்பர் பேக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரா. அப்பா போட்டிங்களா? போதுமா? அதுலேருந்து ஒரு டைப்பர் எடுங்க அம்மா, அதுலேருந்து ஒரு டைப்பர் எடுங்க. ஒன்று எடுங்க. பாப்பாவுக்கு எடுக்கல, காலை வைக்கக்கூடாது, காலை வைக்கக்கூடாது. படுத்துக்கோங்க, பில்லோ போட்டாச்சு, படுத்துக்கோங்க. பாப்பாக்கு போட்டு விடணுமா? சரி படுத்துக்கோங்க, அம்மா போட்டு விட்றேன், படுத்துக்கோங்க. ஓய் கொடுங்க கொடுங்க, ஓய் கொடுங்க. என்னாச்சு? பாப்பாவோட இது பெட்ஷீட் வேணுமா? பாப்பாவோட ஃபேவரட் பெட்ஷீட்டு. ஓய், பாப்பாவுக்கு தூங்குறதுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு தூக்கம் வரப்போகுது. ஆமா, அவங்கள குட்டி பாப்பா ஃபஸ்ட்டு வந்து தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து பெரிய பாப்பா விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை சுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அப்படியே இதோட எங்களோட விளாகையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் டேக் கேர், டாடா, பாய், and thank you for watching our videos.